ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பதி வந்துட்டுருக்கோம். வர வழியில் பசங்களும் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ரேணிகுண்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த வாட்டியும் எஸ்எஸ்டி டோக்கன் தான் ட்ரை பண்ண போகிறோம். பெருமாளை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இருக்குது. இங்கே தான் வாங்கணும். ஆனால் 3 இடத்துல தராங்க. நம்ம வாங்க வந்தது பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்க வந்தது. இதுதான் பூதேவி காம்ப்ளெக்ஸோட என்ட்ரன்ஸு. ஜனங்கள்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. நாங்களும் போய் அந்த லைனில் போய் நின்றுட்டோம். சரிங்களா, நிறைய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் போய் நின்றுட்டோம். ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர் ஆகுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே லைனில் போயிட்டுருக்கோம். கூட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில. சரிங்களா, அப்படியே உள்ளே இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து லைனில் நிற்கிறோம். அங்கே வந்து ஒரு டிஸ்பிளேயில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. நம்ம வாங்க அதில் வந்து மைனஸ் ஆகிட்டே வருது டிக்கெட்லாம். அப்படி நாங்களும் லைனில் நின்று டிக்கெட்டை வாங்குறோம். ஒரு வழியாக டிக்கெட்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். சரிங்களா, நாங்கள் 4 பேர் போனோம். 4 டிக்கெட் வாங்கிட்டோம். எல்லோரும் டிக்கெட் வாங்கின டயர்டில் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இப்போ டிக்கெட் வாங்கிட்ட பிறகாடு நாங்கள் அப்படியே மேல் திருப்பதி கிளம்புறோம். மேல் திருப்பதி கிளம்புறதுக்கு வண்டி போய் பார்க்கிங்கில் விட்டுருந்தேன். அது போய் எடுத்துகிட்டு வரணும். பெரிய பார்க்கிங் இது, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அலிபிரி நோக்கி போயிட்டுருக்கோம். அது ஒரு கருடன் தெரியுறாரு பாருங்க, அலிபிரி என்ட்ரன்ஸ் இது. சரிங்களா, அப்படியே திருப்பதி உள்ள வந்து என்ட்ரு ஆகிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது இந்த டைமில். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கூட்டம் இருக்கு. இந்த இடத்துல புஷ்பா பத்திர காமிச்சாங்க தானே. இது ஒன்றுதான் எவ்வளோ சாம்சங் போன் செம்ம கூட்டமா இருக்கு. எவ்வளோ வண்டி நிக்குது பேர். அது போயினே இருக்கு. பெரிய வேன் இருக்கு இல்ல. ஓகே, லக்ஸஸ் ஒயிட் கலர் லக்ஸஸ். இங்கே அலிபிரி டோலில் வந்து செக்கிங் இருக்கும். வண்டியெல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அலிபிரி டோலில் நான் நின்றுட்டுருக்கேன். அகைன் வந்து எல்லோரும் அலிபிரி செக்கிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எல்லோரும், என் பையனும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், நானும் டயர்ட் ஆகிட்டேன். சரிங்களா, ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி மலை மேலே ஏறிட்டு பண்ணியாச்சு. அந்த கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. கதவுலாம் லாக் பண்ணி ஏதாச்சும் பூச்சிங்க இங்கே இறங்கிட்டு கொஞ்சம் லாக் பண்ணிக்கோங்க. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, நல்ல சில்லுன்னு இருக்குது. அப்படின்னு மேல் திருப்பதி வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டோம். எஸ் பாய். இப்போ வந்து எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ அதனால் ரூம் கிடைக்குமான்னு இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்திருக்கோம். எங்கள் ரூம்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா யாருமே இல்லை, காலியாக இருக்குது. அப்படியே விசாரிச்சுட்டு ஏதோ லைனில் 2-3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம். கேட்டு அப்படி கேட்டு சரி நம்மளும் லைனில் நிற்கலான்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பித்தேன். ஒரு 2 ஹவர் நின்று இருக்கும். சரி, அப்படி கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா
லைன் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டு சிஆர் ஆஃபீஸ் உள்ளே வந்து கிளம்புறேன். கிளம்பிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஒரு ரூ. 100 ரூம் கிடச்சிது. அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் சாம்பார் சாதமும் கிடச்சிது. அதையும் சாப்பிட்டுட்டு சரி வீட்டில் இருக்கிறவங்களாம் பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எங்கேன்னு தேடி பார்த்தா புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டிக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வெங்கடாத்திரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் உள்ளேயும் வந்துட்டோம். ரூம் பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய ரூமாகவே கிடச்சிது, டபுள் பெட்ரூம் மாதிரி. நல்லா சூப்பராக இருக்குது ரூமு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது அங்கே. எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறக்காடு பர்ச்சேசிங் டின்னர் முடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே மெதுவாக பை வாக் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. 7-8 மாதம் வச்சு வந்துடுறீங்க, டயர்ட்லாம் ஆகக்கூடாது. அப்படி அந்த எப்படி சொல்லுது, கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து வளையல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் வந்து எந்த டிசைனுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாங்க. சரிங்களா, அப்படியே காம்ப்ளெக்ஸ் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். என் பையன் வேறு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அன்றைக்குமா பெரிய செலவாக வைப்பான்னு நினைக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 கடைக்கு மேலே இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள. என் பையன் இந்த துப்பாக்கி வேணும்னு கேட்டான். ஏதோ ஸ்மோக் கன்னா வாங்கினான். ரூபாய்க்கு வச்சுருக்கான். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு இப்போது ஜீப்பில் வந்து கொடுப்போம். இன்னெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு ஜீப்பில் வந்துட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் டைமில் எழுந்து பார்க்குறோம், சூப்பராக இருக்குது இடம்லாம். நைட்டு ஒரு வண்டியும் காணும். காலையில் பார்த்தா நிறைய வண்டிங்க வந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. நானும் என் பையனும் போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்டோம். டீ அந்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது, நம்ம வீட்டாண்ட போடுற மாதிரிலாம் இல்லை. அப்படியே பை வாக் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு இடத்துல நிறைய மங்கீஸ் இருக்குது. அந்த மங்கீஸ்லாம் என்ன அட்டகாசம் பண்ணுது பாருங்க. அதுக்கு பார்த்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கு. நம்ம வாங்குற சாப்பாடெல்லாம் அது பிடிக்கிட்டு வந்துடுது. ஒன்று நல்லா காமெடியாக உட்காந்துருக்கு. ஒருத்தர் பிஸ்கெட் தராரு, அதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. இங்கே இருக்க மங்கீஸ்லாம் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவே இருக்குது, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்குது. இப்போ பெருமாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பெருமாள் இருக்கார். அந்த ஜங்ஷனில் வந்து நாங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. மெதுவாக நடந்து கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் திருப்பதியோட மெயின் கோபுரம். இங்கேயே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில் இந்த ஊதுபத்திலாம் விசிட்டு இருந்தாங்க நிறைய. சரி ஒரு 2-3 வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்தோம். ஊதுபத்திலாம் பாருங்கள் எத்தனை வாங்கியிருக்கோன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேக்கெட் வாங்கியாச்சு. இதுவே பத்தலைன்னு சொல்கிறாங்க வீட்டில். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு, நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு ஆக்சுவலாக ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டெல்லாம் அடிக்கடி வாங்குவோம், நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் வந்து நெக்ஸ்ட் இயர் கேலண்டரும் விற்றுருந்தாங்க. 2026 கேலண்டர், தேவஸ்தானத்தோட கேலண்டர். இது 130 ரூபாவாம். இதுவும் வாங்கிட்டு அப்படியே லட்டும் வாங்கிட்டு
லட்டுக்கு கவர் கிடைக்காம போச்சு. அப்புறம் அங்கே கவுண்டரில் கவர் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். இப்போ அகைன் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பார்க்கிங்லேருந்து கார் எடுக்கிறேன். காரை எங்கே விட்டேன்னு தெரியல. எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. சுற்றி சுற்றி பார்க்குறேன். அது இருக்குது. ஓகே, சரிங்க. காரையும் எடுத்தாச்சு. எடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நேராக சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எல்லோரும் வீட்டில் விட்டுற வேண்டியது தான்.